தற்போதைய அண்மைச் செய்தி, கொரோனாவை தடுக்கும் நாட்டு மருந்தை அரசு அங்கீகரித்ததாக பரவும் தகவல் தவறு என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தமிழக பொது சுகாதாரத்துறையின் இந்த எச்சரிக்கை குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். கொரோனாவிற்கான மருந்து எதுவுமே பொது சுகாதாரத்துறை அங்கீகரிக்கவில்லை. அதாவது ஒரு நாட்டு மருந்து கொரோனாவிற்கு பயன்படுத்தப்படும் என்று ஒரு பொய்யான ஒரு தகவலானது பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுகாதாரத்துறை அதை முற்றிலுமாக அங்கீகரிக்காத ஒரு தகவல் என வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஒரு தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை சார்பாக தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவை தடுக்கும் நாட்டு மருந்து அரசு அங்கீகரித்ததாக பரவும் தகவல் தவறானது என்ற அடிப்படையில் அப்படிப்பட்ட தகவலை பரப்பினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது. இந்தியாவில் கொரோனா தொற்று 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மத்திய சுகாதார அமைச்சகம் அந்தந்த மாநில அரசின் கீழ் உள்ள சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் அரசு பொது மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவ உபகரணங்கள் தயார் நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே சமூக வலைத்தளங்களில் கொரோனா தொற்று ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், அதற்கு நாட்டு மருந்து பொது சுகாதாரத்துறை அங்கீகரித்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்தி ஒன்று பரவி வருகிறது. அதில் கொரோனா தொற்றுக்கு மும்பையில் கண்டுபிடித்த நாட்டு மருந்து அரசு அங்கீகரித்துள்ளதாகவும் 1 ஸ்பூன் மிளகு பொடியும் 2 ஸ்பூன் தேன் அதே போல இஞ்சி சாறு கலந்து வெறும் வயிற்றில் 5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கொரோனாவை தவிர்த்து விடலாம் என்றும் சமூக வலைதளங்களில் ஒரு பொய்யான தகவல் பரவி வந்த ஒரு சூழ்நிலையில் சுகாதாரத்துறை இதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. இது குறித்து மேலும் தகவல்களை யாராவது பரப்பி இருந்தால் அவர்கள் மீது கடுமையான ஒரு தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.